ஹரி ஓம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட டாக்டர் கல்யாணி, ஃபவுண்டர் DHYAN BABY prenatal education program creating conscious humanity since year 2000. தங்க தம்பதிகள் தங்க கர்ப்பம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்மளோட 10 லட்சம் தமிழ் தம்பதிகளை போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிற இந்த முயற்சியில் 100 நாளைக்கு 100 விஷயங்களை ஷேர் பண்ண நினச்ச அந்த முயற்சியில் ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமாக போயிட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி ஸ்டாப்பிங் கண்ட்ராசெப்ஷன், தட் சென்ஸ் குழந்தைக்காக ஒரு 2 வருஷம் கேப் விட்டுருக்கலாம், இல்லை பிளான் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை முதல் குழந்தைக்கு அப்புறம் 2 வருஷம் வேணாம்னு நினச்சிட்டு செகண்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ எப்படி அந்த மாதிரி டைமிங் ஆஃப் கன்செப்ஷனை ப்ரெக்னென்சியை ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகலாம். அதாவது இந்த டைமிங் ஆஃப் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுங்கிறது ஒவ்வொரு கப்பலுக்கும் ரொம்ப டிஃபர் ஆகும். அந்த தம்பதிகளோட ஏஜை பொறுத்து, அவங்களோட ஜென்ரல் ஹெல்த்தை பொறுத்து, அண்ட் ஆல்சோ அவங்க எடுத்துக்கிட்ட கான்ட்ராசெப்ஷனை பொறுத்து இது நமக்கு மாறுபட்டு அமையறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இயர் கண்டிப்பாக ஒரு கேப் இருக்கிறது நல்லது. 1 இயருக்கு அப்புறம் ஒரு 3 months ஆஃப் அந்த கான்ஸ்டன்ட் ட்ரை பண்ணுறதுக்கு, ஹெல்த்தை ரீகெயின் பண்ணுறதுக்கு, மனசோடம்பு நல்லா ரீகெயின் பண்ணிவிட்டு அது ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு 3 months எடுத்துக்கணும். அப்புறம் அந்த 9 months ஆஃப் ப்ரெக்னென்சி வரும்போது ஒரு செகண்ட் இயரில் தான் அந்த குழந்தைக்கு, முதல் குழந்தைக்கு 2 வயது இருக்கும்போது ஒரு குழந்தை வரும்போது அது ஓரளவு ஆரோக்கியமான ஹெல்த்தியான விஷயமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு 1 year நீங்கள் கான்ட்ராசெப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கான்ட்ராசெப்ஷன் இருக்குது. சம்டைம்ஸ் நிறைய பில்ஸ் போடுறவங்க இருக்கிறாங்க, ஐயூடி எடுத்துக்கிறவங்க இருக்காங்க, இல்லை காயில் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு குழந்தைக்கு பிளான் பண்ணுறீங்க, இல்லை ஃபஸ்ட் பேபிக்கே 1 year பிளானில் இருந்தீங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, கான்ட்ராசெப்ஷனுக்குலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே நீங்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்போ இந்த கான்ட்ராசெப்ஷன் யூஸ் பண்ணுற பில்ஸோ இல்லை ஐயூடியோ காயிலோ யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டுறீங்களோ, நிப்பாட்டின உடனே அதேபடியான எனர்ஜி அங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னாக்கா இமீடியட்டாக நிறைய கன்சப்ஷனுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஆனால் நம்ம சயின்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த டைமில் நீங்கள் தயவு செஞ்சு 1 மாதம் ஒரு நார்மல் பீரியட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ட மருந்தோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த மந்த் ப்ராப்பராக பீரியட்ஸ் வருமா, அவங்க உடம்புலாம் ரீகைன் ஆகி எக் ரப்சர் ஆகி ப்ராப்பராக கன்சப்ஷன் ரெடியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு தயவு செஞ்சு அங்கே 1 month கேப் இருக்குது நல்லது. அதாவது அந்த காயில் எடுத்ததுக்கப்புறமோ, அந்த ஐயூடி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறமோ, அந்த பில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கொடுத்து அந்த பீரியட்ஸ் ரெகுலராக ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான நல்ல அற்புதமான குழந்தைய கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி அந்த 3 months ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். சரிங்க, இப்போ கான்ட்ராசெப்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டோம், பேபிக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம், சரி ஓகே, நான் 6 months கழிச்சு கன்சீவ் ஆகலாம் நினச்சிட்டு இருக்கோம், ஒரு பீரியட்ஸ்லாம் ரெகுலராக வரணும்னு நினச்சிட்டோம். அப்போ நாங்கள் இந்த மின்பிட்வீன் இருக்கிற பீரியடில் நாங்கள் எப்படி கன்சப்ஷனை தடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, உடம்பும் மனசும் நல்லா ஃபிட் ஆகிட்டு போது அந்த சமயத்தில் கான்ட்ராசெப்ஷனை எப்படி தடுக்கிறதுனா, அந்த பேரியர் டைப் ஆஃப் கான்ட்ராசெப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் தட் காண்டம் அண்ட் டயஃப்ரம், இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா அந்த டைமில் இதனால் வர விளைவுகளை கொஞ்சம் தள்ளி போடலாம். அண்ட் ஆல்சோ ஹெல்தியான ப்ரெக்னென்சி நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை இன்னும் அதிகமாக நம்ம வேதங்கள் என்ன சொல்கிறது, சயின்ஸ் ரிசர்ச் என்ன சொல்கிறது அப்படிங்கிறதையும், ஆண் குழந்தை எப்படி பெற்றுக்கிற வழிகள் என்ன இருக்குது, பெண் குழந்தைங்களுக்கு மீன்ஸ் கன்சீவ் ஆகிறதுன வழிகள் இன்றைக்கி சயின்ஸ் எந்த மாதிரி வியூவில் பார்க்குறது, சைனீஸ் கேலண்டர் என்ன மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லுறது, நம்மளோட சாஸ்திரங்கள் என்ன, இந்திய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் மை டியர் கப்பிள்ஸ். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.